ஸ்டுடியோ கிரீன் பிலிம்ஸ் கே ஞானவேல்ராஜா தயாரிப்பில் சூர்யா நடிக்கும் கங்குவா நவம்பர் 14 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ரெஸ்டாரண்ட்ல ஒரு பெரிய அதிர்ச்சி தான் எங்களுக்கு காத்திருந்தது. ஃபேமிலி மாதிரி வந்தாரு. இவர் என்ன ஹஸ்பண்ட் மட்டும் தாங்க வராருன்னு சொன்னாங்க. அவர் மட்டும் தான் ஏர்போர்ட்ல இருந்து வந்தாரு. அவர் மட்டும் தான் ஃபிளாட்டுக்குள்ள போனாரு. திரும்பி வரும்போது ஃபேமிலியா வெளியே வராரு. அங்கே பார்த்தோன்னே எங்களுக்கு ஷாக்கிங்னா என்னென்னா 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இருக்காங்க அப்படின்னு நாங்கள் நினைக்கிறதுக்குள்ளே அங்கே இருக்க குழந்தைங்க அப்பான்னு கூப்பிடுது வர. நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் அவரை பற்றி கொடுக்கலான்னு நினச்சா அவர் உங்களுக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு, அதிர்ச்சி கொடுத்துருக்காருல்ல. என்னடா நபரை ஃபாலோ பண்ண அவங்க யாரையோ மீட் பண்ணுவாங்கன்னா அங்கே ஒரு குடும்பமே இருக்குது. இது ரொம்ப ஒரு ஷாக்கான விஷயம். கன்சல்டேஷன்னா நான் யோசிச்சுட்டு அம்மாட்ட கேட்டுட்டு அப்பாட்ட கேட்டுட்டு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் இது சேவை கிடையாது, அவங்களோட தேவை. அதை தான் நீங்கள் பூர்த்தி செய்கிறீங்க. ஆமாம், சார்ஜ் பண்ண தான் செய்வீங்க. கண்டிப்பாக. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். டிடெக்டிவ் மாலதி மேம் அவங்க ஹேண்டில் பண்ண பல கேசஸ் பற்றி ஒவ்வொரு எபிசோட்லையும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு கேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வணக்கம் மேடம். வணக்கம் தம்பி. இன்னைக்கு எந்த கேஸ் மேடம்? இன்னைக்கு பரபரப்பா விமான நிலைய கேஸ். ஓ ஆமாம், ஓகே. ஆமாம். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வெளிநாட்டிலேருந்து ஒருத்தங்க கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு என்னுடைய கணவர் வந்து சென்னை வராரு, நீங்கள் அவரை பார்க்கணும். ஏன்னா நிறைய ட்ரிப்ஸ் வந்து சென்னை வராரு. வரும்போது வந்து ஆக்சுவலாக எங்களுக்கு ஹாலிடேஸ் இருந்தால் கூட எதுக்கு நீங்களாம் வரீங்க, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன், இந்த ஃபங்க்ஷன் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்லிட்டு வராரு. பட் நான் ஊருக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது பார்த்திங்கன்னா அவர் ஊரில் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் அட்டன் பண்ண மாதிரியும் ஃபீட்பேக் இல்லை எனக்கு. ஸோ என்ன பிரச்சனை என்ன ஏது எனக்கு புரியல அப்படின்னாங்க. ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சில டவுட்ஸு. சரி, ஓகே, அவருக்கு பேஸ்டு சென்னை ஒர்க்குங்க ஏதாவது இருக்குதுங்களா, இல்லை அவர் ஒர்க் பண்ணுறது அப்ராடில் மட்டும்தானா, நீங்கள் இருக்க கண்ட்ரியில் மட்டும்தான் அவருக்கு ஒர்க்கா, இல்லை வெளியூர் போகிறதுக்கான இடங்கள்லும் அவருக்கு, அதாவது ஆன் ஜாப் நிறைய பேர் வந்து 3 months இங்கே 3 months அங்கேன்னு ஒரு ஊராக ட்ராவல் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது வேலை இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க, அந்த மாதிரி இருக்குது, அதில் வந்து சென்னையும் ஒரு இடம்தான் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு எங்கே தங்குவாங்கன்னு கேட்டால் அது வந்து அவங்களுக்கு அவர் தங்கின பிறகு தான் சொல்லுவார், எங்களுக்கு தெரியாது எங்கே தங்குவார்னு. நம்ம ஏர்போர்ட்டில் மிஸ் பண்ணோம்னா அவ்வளோதான். ஸோ அதனால் எங்களுக்குமே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு அவங்கக்கிட்ட நாங்கள் முன்னாடியே சொல்லிட்டோம். ஏன்னா ஏர்போர்ட்டில் பல பேர் வருவாங்க, பல ஃப்ளைட்ஸ் வந்து இறங்கும், யார் வெளியே வராங்கன்னு நம்ம அங்கே நின்று மானிட்டர் பண்ணிவிட்டு நிற்க முடியாது, நம்ம போர்டு கூட வச்சு நிற்க முடியாது, இவர் வராரா அப்படின்னு கேட்குறதுக்கு. ஏன்னா நம்ம அவங்கள வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ அதனால் வந்து சொன்னோம், நீங்கள் ப்ராப்பரான இப்போ ப்ரெசன்ட் ஃபோட்டோ கொடுங்க, அவர் கிளம்பும்போது என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்காரு அந்த மாதிரியெல்லாம் எங்களுக்கு எடுத்து கொடுத்துருங்க, அப்போ தான் எங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு சொன்ன உடனே அவங்க வந்து எனக்கு வந்து அவர் கிளம்பின உடனே அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எங்களுக்கு அனுப்பிச்சி கொடுத்துட்டாங்க. நம்ம ஸ்டாஃப் வந்து ஏர்போர்ட்டில் போய் நின்றுட்டு அங்கேருந்து பார்த்துட்ருக்காங்க. இவர் வெளியே வராரு. வெளியே வந்துட்டு சரி, இவர் தான் ஹோட்டலில் தானே போய் தங்கணும். இவர் வந்து இங்கே வந்துட்டு இவங்களுடைய நேட்டிவ் பிளேஸ் வந்து வேறு இடம். சென்னையில் வந்து அவங்களுக்கு நேட்டிவ் பிளேஸ் கிடையாது. அவங்க வந்து இங்கே எங்கேயோ ஹோட்டலில் தான் தங்கணும், அதுதான் அவங்க சொன்ன தகவல் நமக்கு. ஸோ வந்து அப்போது தங்குற இடம் நமக்கு தெரியல. ஸோ இவங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறோம். போனால் இவர் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாரு. சரி, நாங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனோம். ஒரு வேளை இது ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயும் ஒரு சில அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து வாடகைக்கு எடுத்து சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் மாதிரி விடுவாங்க. அந்த மாதிரி இடத்துக்கு தான் இவர் போயிருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வாட்ச்மேன் கிட்டே கேட்குறோம், இந்த மாதிரி உள்ள சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் இருக்கா, எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படிலாம் இங்கே இல்லைங்க, எல்லாம் அவங்கவுங்க சொந்தமாக இருக்கிறவங்க தான், இந்த அப்பார்ட்மெண்ட் ரூல்ஸ் படி இந்த மாதிரி சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்லாம் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்ட்டாரு. இவங்களுக்கு ஒரே டவுட்டு. இப்போ இவங்களுக்கு பசங்க கொடுத்த இன்ஃபர்மேஷனோட இவங்களுக்கு கால் பண்ணி, ஏங்க உங்களுக்கு ஏதாவது அப்பார்ட்மெண்ட் ஏதாவது சென்னையில் வாங்கி வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, எது கேட்க, இல்லை ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன். ஏன்னா அவங்களுக்கு நாங்கள் எதையுமே வந்து ஒரு முன்னாடியே ஒரு ஃபீட்பேக்கும் கொடுக்க முடியாது. உடனே அவங்க கோவத்தில் ஃபோனை போட்டு வீட்டுக்காரரை எங்கேயா போயிருக்கேன், எனக்கு தெரியும் நீ இங்கே இருக்கியா அப்படின்னு சத்தம் போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, நம்ம வேலை நடக்காது. இல்லை சும்மா ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் கேட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேயே தேவடு கத்தாச்சு. ஏன்னா நம்ம உள்ளே போக முடியாதுல்ல. அப்போ வந்து செக்யூரிட்டி நந்தி மாதிரி இருக்கிறாருங்க, நந்தீஸ்வரரை கவனித்தாலும் ஒன்றும் முடியாது.
ஏன்னா அவருமே கேமராவில் மானிட்டர் ஆகுறாரு. அப்போ நம்மளும் ரொம்ப நேரம் நின்று அவர்கிட்ட பேச முடியாது, நம்மளும் கேமராவில் வந்துடும். அப்புறம் நம்ம வெளியில் அப்படி இப்படி நின்றுட்டே இருக்கும்போது ஈவினிங் வந்து வெளியே வராங்க. அது அந்த நாள் வரல, அடுத்த நாள். ஏன்னா ஜெட்லாக், அதனால அவர் வெளியே வரல போல இருக்குது. அடுத்த நாளில் வெளியே வராரு. வரும்போது எப்படின்னா, நாங்கள் அவங்களா இருக்குமோன்னு ஒரு உத்தேசமாக தான் அந்த காரை நாங்கள் ஃபாலோ பண்ணோம், அவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா காருக்குள்ளே உட்காந்துருக்கும்போது நம்ம உள்ளே குனிஞ்சு தான் பார்க்குறோம், அது அவர் தானா அப்படிங்கிற அந்த ஒரு ஃபாலோ பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டு போகிறாங்க. ரெஸ்டாரண்ட்டில் ஒரு பெரிய அதிர்ச்சி தான் எங்களுக்கு காத்திருந்தது. அது ஃபேமிலி மாதிரி வந்தானே, இவர் என்ன ஹஸ்பண்ட் மட்டும்தாங்க வராருன்னு சொன்னாங்க. அவர் மட்டும்தான் ஏர்போர்ட்லேருந்து வந்தார், அவர் மட்டும்தான் ஃப்ளாட்டுக்குள்ளே போனார். திரும்பி வரும்போது ஃபேமிலியாக வெளியே வராரு, குழந்தைங்களாம். என்னடா அது, இது என்ன ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு திரும்பியும் டவுட் வந்துருச்சா. அவங்க அந்த அம்மாவுக்கு ஃபோனை போட்டு, ஏங்க உங்கள் ரிலேஷன்ஸ்லாம் யாராவது சென்னையில் இருக்காங்களா, உங்கள் வீட்டுக்காரருக்கு தங்கச்சி, உங்கள் தங்கச்சி அந்த மாதிரிலாம் யாராவது இருக்கிறாங்களான்னு. இல்லைங்க யாருமே சென்னையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது என்னடா இது, ஒரே கன்ஃபியூஷன் மேலே கன்ஃபியூஷனாக இருக்குது. அப்போ இவங்க ஸ்டாஃப் சொன்னதையுமே நான் கேட்டுட்டேன். ஏன்னா அவர் இருக்கக்கூடியது 1 வீக்குள்ளே நான் வந்து இவங்களுக்கு இன்புட் கொடுக்கணும். அந்த மாதிரி தான் அந்த கேஸை நான் எடுத்திருக்கேன். ஏன்னா தேர் ஆல்சோ பேயிங், நம்ம ஏர்போர்ட்லலாம் ஷேடோ பண்ணணும்னா பெரிய வேலை அது. அப்போது தேர் ஆல்சோ பேயிங், எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது இந்த கேஸு. அப்போ நான் அதுக்கு உண்டான விஷயத்த நான் உங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா. அப்போது எனக்கு பயங்கர க்யூரியஸ் ஆயிடுச்சு. நான் சொல்லிட்டேன், இது சரி வராது, 2 பேரை போட்டுருவோம், 3 பேரை போட்டுருவோம்னு சொல்லிட்டு 3 பேரை போட்டு நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம். ஏன்னா எங்கே ஒரு இடத்துல மிஸ் ஆனாலுமே என்னால் கேஸை கம்ப்ளீட் பண்ண முடியாது. அந்த அங்கே பார்த்தோன்னே எங்களுக்கு ஷாக்கிங்னா என்னென்னா, 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இருக்காங்க அப்படின்னு நாங்கள் நினைக்கிறதுக்குள்ளே அங்கே இருக்க குழந்தைங்க அப்பான்னு கூப்பிடுது வர. நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் அவரை பற்றி கொடுக்கலான்னு நினச்சா அவர் உங்களுக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு, அதிர்ச்சி கொடுத்துருக்காருல்ல. அப்பா. எங்களுக்கு ஒரே ஷாக்கிங், அப்பான்னு கூப்பிடுது, இந்த அம்மா என்னமோ சொல்கிறாங்க, என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுறோம். அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுறாங்க. அந்த 2 குழந்தைங்க அப்பா அம்மான்னு கூப்பிடுதுங்க. அப்புறம் திரும்பி ஃப்ளாட்டுக்கு போயிட்டார். அப்புறம் அடுத்த நாள் வந்து அவரோட ஆஃபீஸ்க்கு போகிறாரு. இந்த ஒரு வாரமும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இவங்க இந்த மாலுக்கு போகிறது, பீச்சுக்கு போகிறது, இவர் வரும்போது தான் அவர் வெளியே கூட்டிகிட்டு போவார் போல் இருக்கு இவங்களெல்லாம். அவங்களும் தனியாக போவாங்களோ என்னவோ நமக்கு தெரியாது, நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு வாரம் தானே நம்ம பார்க்குறோம். ஆஃபீஸ் போகிறாரு, வராரு. இங்கே வந்து அப்போ எங்களுக்கு 100% ஊர்ஜிதமாயிடுச்சு, இவங்க 2 பேரும் இருக்காங்க. இதர் கல்யாணம் பண்ணிட்டாங்களா இல்லை லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பா, 2 குழந்தை இருக்காங்க மொத்தத்தில். இது லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பா, கல்யாணம் ஆக மொத்தத்தில் ஒரு ரிலேஷன்ஷிப் வித் குழந்தை. ஏன்னா இன்றைக்கி என்ன வேணால் நடக்குது இல்லை. டிவோர்ஸ் ஆனவங்க வேறு ஒரு த்ரோட தங்கிக்கிறாங்க, அந்த குழந்தை அவங்களுக்கு பிறந்ததா நமக்கு தெரியாது. இது எல்லாம் இனி ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஆகணும், டிஎன்ஏ டெஸ்ட்டு அதெல்லாம் போனால் தான் இது அவர் குழந்தையா இல்லை வேற ஒருத்தவங்க குழந்தையாங்கிறதே தெரியும். அவங்க ஒய்ஃபே கண்டுபிடிக்கினா கூட, கோர்ட்டில் கேஸ் போட்டால் கூட அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணால் தான் அவங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு இதில் நாங்கள் அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு எங்களுக்கு பயங்கர ஷாக்கு. என்னடா நபரை ஃபாலோ பண்ண அவங்க யாரையோ மீட் பண்ணுவாங்கன்னா அங்கே ஒரு குடும்பமே இருக்குது. இது ரொம்ப ஒரு ஷாக்கான விஷயம். ஆமாம். ஸோ இது வந்து நிறைய இடங்களில் நடக்குது. ஓகே, இப்போ அவங்கள்ட்ட என்ன ரிப்போர்ட் கொடுத்தீங்க ஃபைனலி? நாங்கள் பார்த்ததை ஃபோட்டோவோட கொடுத்துட்டோம், வேறு என்ன பண்ணுறது. அவங்க என்ன சொன்னாங்க? அவங்களால வந்து ஜீர்ணிக்க முடியல. இல்லை நீங்கள் ஏன்னா அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது தெரியுதுல்ல அவங்க அந்யோன்யமாக இருக்கிறது. இவங்க ஒரு டவுட் வந்ததுனால தானே. ஏன்னா இவர் வந்து நீங்களாம் வர வேண்டாம், லீவு நாங்களும் ஊருக்கு வரேன்னா நீங்களாம் வர வேண்டாம், நான் மட்டும் போயிட்டு வரேன்னு தானே சொல்கிறாரு. அதான் இன்னொரு ஃபேமிலி இங்கே இருக்குல்ல மேடம், அதனால் சொல்லியிருப்பாரு. அங்கே ஃபேமிலி அங்கே இருக்குது, இங்கே ஃபேமிலி, அதான் அங்கே ஊருக்கு ஒரு ஃபேமிலி. எப்பா அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க, என்ன வெளிநாட்டில் போய் பர்மாவில், சிலானில், மலேசியாலெல்லாம் தொழிலுக்கு செய்யறதுக்காக போவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அக்கா தங்கச்சியே கல்யாணம் பண்ணிக்குவாங்களாம். ஓ ஆமாம். அங்கே வந்து ஒரு ஒய்ஃபு, இங்கே ஒரு ஒய்ஃபு, இங்கே இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸு, இங்கே இருக்கக்கூடிய பிஸ்னஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஒய்ஃபும் அங்கே ஒரு ஒய்ஃபும் அக்கா தங்கச்சியே கல்யாணம் பண்ணிக்குவாங்களாம். அது மாதிரி இருக்குது இந்த கதை கேட்கப்போ. ஓகே, ஆனால் அவங்களுக்கு இவங்க யாரும் தெரியாது, அக்காவும் இல்லை தங்கச்சியும் இல்லை, தெரிஞ்சு கல்யாணம் பண்ணி அந்த மாதிரி இருந்திருக்கிறாங்க அந்த காலத்தில். ஆமாம்.
ஆனால் இன்னைக்கு கால சூழ்நிலையில் இப்படி தானே நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு சிலர் வந்து அந்த காலத்துல குழந்தை இருக்காது, அக்காவுக்கு குழந்தை இருக்காது, அப்போ தங்கச்சியை கல்யாணம் பண்ணிப்பாங்க, அவங்களுக்கு குழந்தைகள் இருக்கும். அப்போ 2 இடத்துலையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஃபேமிலி இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி வாழ்ந்துருக்காங்க. பட் ஏன்னா இந்த கேஸில் இங்கேயும் ஒரு ஃபேமிலி, இங்கே ஒரு குழந்தை இருக்குது, இங்கே 2 குழந்தை இருக்குது, அங்கேயும் குழந்தை இருக்குது. அப்போ இது தகாத உறவு இது. அதில் தான் வந்து முடியும். ஓகே. இல்லை மேடம், இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க ஸ்டார்டிங்கில், இப்போ ஏர்போர்ட்டில் மானிட்டர் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்படிங்கும்போது ஒரு கேஸில் சடனாக அவரை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எப்படி தான் அதை இது பண்ணுவீங்க? இல்லை, அதனால தான் நாங்கள் எப்போவுமே வந்து அவங்க எங்கே போவாங்க வைப்பாங்க எல்லா விஷயங்களுமே கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அவங்ககிட்ட சொல்கிறோம் இந்த ரிஸ்க் இருக்குது. ஏன்னா ஏர்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஃப்ளைட் வந்து இறங்கணுன்னா ரொம்ப கள்ளத்தனம் பண்ணுறவங்கலாம் உடனே வெளியே வர மாட்டாங்கல்ல. உடனே வெளியே வந்துட்டா பரவாயில்ல, நமக்கு ஃபோட்டோ வேறுபாடு இருந்தாலும் நம்மளால் கண்டுபிடிக்க அவ்வளோ அந்த க்ரௌடில் அந்த பர்டிகுலர் பர்சனை நம்ம சொல்லிவிடுவோம் கிளைண்ட்டிட்ட. மிஸ் ஆனால் we are not responsible. அதுக்கு மேலே நாங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நாங்கள் பண்ணுறோம். பட் we will put our level best எஃபர்ட்ஸு நல்லா போட்டு நம்ம பார்ப்போம். அதில் எந்தவித டவுட்டும் இல்லை. ஸோ இந்த ஒரு எப்பயுமே ஒரு சின்ன ஒரு இது இருக்க தானே செய்யும், எவ்வளோ பெரிய கொம்பனே இருந்தாலும். அந்த இடத்துல கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆமாம், மிஸ் ஆகிடும். அதனால வந்து அங்கே வந்து நாங்கள் 2-3 பேர், ஒருத்தர் கண்ணுக்கு தானே படாது, 2-3 பேர் இருக்கும்போது பட்டுரும். ஸோ அப்போ அதுக்கு சார்ஜஸ் ஹெவியாக இருக்கும். ஓகே, அதையும் மென்ஷன் பண்ணிட்டீங்க. ஆமாம், ஏன்னா எங்கிட்ட வந்து ஒருத்தங்க கேட்குறாங்க, நேரில் வந்து கன்சல்ட் பண்ணால் தானே உங்களுக்கு ஃபீஸ் கொடுக்கணும், ஃபோனில் பேசினா எவ்வளோ எலக்ட்ரானிக் வைப்ரேஷன் என் காதுக்குள்ளே போகுது, அது இல்லாமல் அதை விடுங்க என் மைண்டுக்கு வந்து எவ்வளோ நெகட்டிவிட்டியான தாட்ஸ் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க கஷ்டத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஏன் கொடுக்கணுங்கிற மாதிரி ஒருத்தங்க கேட்குறாங்க. ஓகே. ஆமாம், ஒருத்தங்க இல்லை, நிறைய பேர் கேட்குறாங்க. நம்ம கன்சல்டேஷன்னா நான் யோசிச்சுட்டு அம்மாட்ட கேட்டுட்டு அப்பாட்ட கேட்டுட்டு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் இது சேவை கிடையாது, அவங்களோட தேவை. அதை தான் நீங்கள் பூர்த்தி செய்கிறீங்க. ஆமாம், அதுக்கு சார்ஜ் பண்ண தான் செய்வீங்க. கண்டிப்பாக. ஓகே மேடம், யாரும் சேவையாக வராதீங்க, தேவையோட வாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. தேங்க்யூ. சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர். தடைகள் 1000 கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.